தமிழ் புத்தாண்டின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் மற்றும் பிற பழமையான தமிழ் நூல்களில் இதன் குறிப்பிடத்தக்க சான்றுகள் காணப்படுகின்றன. தமிழர்கள் தங்கள் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ் புத்தாண்டை சிறப்புறக் கொண்டாடுகின்றனர். தமிழ் புத்தாண்டு பொதுவாக விக்ரமாதித்யன் காலத்தை அடிப்படையாகக் கொண்ட பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இது ஏப்ரல் 14ஆம் தேதி வருகின்றது. தமிழர்கள் இந்த நாளை ஆண்டின் தொடக்கமாக கருதுகின்றனர். தமிழ் புத்தாண்டு சூரியன் மேஷ ராசிக்கு நுழையும் நாளில் ஆரம்பிக்கிறது என்பதால் இதனை சூரிய புத்தாண்டு என்றும் அழைக்கின்றனர். புராணங்களின்படி இந்த நாளில் பிரம்மதேவரால் உலகம் படைக்கப்பட்டது. இதனால்தான் இந்நாளை சித்திரை திருநாள் என்றும் அழைக்கிறார்கள். மேலும் இந்த நாளில் ராமன் அயோத்திக்கு திரும்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. கண்ணன் தன் கிருஷ்ண அவதாரத்தை எடுத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்நாளில் பல்வேறு விழாக்கள், போட்டிகள் மற்றும் மக்கள் மாநாடுகள் நடத்தப்பட்டன. தமிழர் வாழ்வின் முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் தருணங்கள் இந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்டன. தமிழ் புத்தாண்டின் போது மக்கள் காலையில் எழுந்து தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து கோலமிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்கின்றனர். கோவில்களில் வழிபாடுகளில் கலந்து கொள்கின்றனர். அங்கு பல்வேறு பாரம்பரிய மற்றும் ஆன்மீக அனுஷ்டானங்கள் நடத்தப்படுகின்றன. தமிழ் புத்தாண்டின் போது புத்தாண்டு கனி பார்ப்பது, குடும்பம் ஒன்று கூடி வீட்டில் இருக்கும் மூத்தவர்களின் ஆசிகள் பெறுவது, புத்தாண்டு நாள் விசேஷ சமையல் தயாரித்தல் என தமிழர்கள் பல பாரம்பரிய வழக்கங்களை பின்பற்றுகின்றனர். தமிழ் புத்தாண்டு தமிழர்கள் மட்டும் அல்லாமல் மற்ற மதத்தினரும் மற்றும் சமுதாயத்தினரும் கொண்டாடும் ஒரு விழாவாகும். இது புதிய தொடக்கங்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதி பெருகட்டும்.